பொதுமக்கள் கவனக்குறைவா இருக்காங்க. அதை கவனக்குறைவா வைத்தா நமக்குமே இந்த ஃபிகர்ஸ் ஏறதுக்கான வாய்ப்பு உள்ளது. இந்தியாவில் கடந்த 3 மாதங்களாக இறங்குமுகமாக இருந்த கொரோனா தற்போது மீண்டும் அதிகரித்து வருகிறது. கடந்த ஒரு வாரத்தில் 31% கொரோனா தொற்று அதிகரித்துள்ளது. மகாராஷ்டிரா, கேரளா, மத்திய பிரதேசம், பஞ்சாப் உள்ளிட்ட பல மாநிலங்களில் தொற்று எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. நேற்று தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார். தமிழகத்தில் பரவலாக கொரோனா குறைந்திருந்தாலும் நாம் அலட்சியமாக இருந்தால் நிலைமை மோசமடையும் என தெரிவித்தார். மகாராஷ்டிரா குறிப்பா பல்வேறு மாவட்டங்கள் மகாராஷ்டிராவில் ஏறுமுகமாக இருந்த நேற்றைய தினம் 6900 கேஸ் பதிவாயிருக்கு. இது நமக்கு கொஞ்சம் இதை எல்லாரும் சீரியஸா கருத்தில் கொள்ள வேண்டும். பக்கத்தில் மாநிலமான கேரளால தொடர்ந்து 4000 to 6000 வரைக்கும் பதிவாகி கொண்டு இருக்கு. பாசிட்டிவிட்டின்னு பாத்தீங்கன்னா நமக்கு பல்வேறு மாநிலங்கள்ல பாசிட்டிவிட்டி இன்னும் நமக்கு அதிகமாவே இருக்கு. பொதுமக்கள் கவனக்குறைவா இருக்காங்க. தயவு செய்துங்க நம்ம இதே மாதிரி மாஸ்க் போடாத நிலைமை, அதே மாதிரி பொதுமக்கள்ல பொது இடங்கள்ல சமூக இடைவெளி பின்பற்றாத நிலைமை, கழுக்கழுவம் பின்பற்றாத நிலைமை, அதே மாதிரி ஒவ்வொரு பணிக்கும் சில நிலையான வழிமுறைகள் இருக்கு. அதை கவனக்குறைவா வைத்தா நமக்குமே இந்த ஃபிகர்ஸ் ஏறதுக்கான வாய்ப்பு உள்ளது. கொரோனா இன்னமும் முடியவில்லை. கூட்டமான இடங்களுக்கு செல்வதை முடிந்த அளவு தவிர்க்கவும். வேலை, தொழில், மருத்துவம், கடைகளுக்கு செல்லும் போது முகக்கவசம் கட்டாயம் அணியவும். சமூக இடைவெளி கடைபிடிக்கவும். பக்கத்து தெருவில் வசிக்கும் நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் வீடுகளுக்கு சென்றாலும் முகக்கவசம் அணிவதை வழக்கமாக கொள்ளவும். ஒரே வீட்டில் வசிக்கும் உறுப்பினர்கள் தவிர்த்து வேறு யாரை எங்கு சந்தித்தாலும் முகக்கவசம் அணியவும். மூத்த குடிமக்கள், சிறுவர்களை கவனமாக பார்த்து கொள்ளவும். திருவிழாக்கள், சமூக நிகழ்ச்சிகள், அரசியல் நிகழ்ச்சிகள், பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட மக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் அலட்சியம் வேண்டாம். நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் குடும்பம் உங்கள் பொறுப்பு.